இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 கிலோ பொன்னி அரிசி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு டபரா வச்சுக்கலாம். டபரா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம 540 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே 3 கிராம் போட்டுக்கலாம். ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம வெங்காயம் வந்து 1 கிலோ 200 கிராம் எடுத்துருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 3 கிலோவுக்கு 10 பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும். போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போட்டுக்கலாம். இஞ்சி வந்து 300 கிராம், பூண்டு வந்து 150 கிராம், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காமல். அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது நான் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நான் தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு எடுத்துருக்கேன். தனி மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 10 கிராம், 30 கிராம் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. கரம் மசாலா 3 கிராம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கிலோவுக்கு 100 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ 3 கிலோவுக்கு நான் 300 கிராம் எடுத்துருக்கேன். அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து 3 கிலோவுக்கு 1 கிலோ 200 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் ஒரே அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 கிலோ அரிசி 3 கிலோ கறி போட்டு செய்கிறோம். அப்போ வந்து நீங்கள் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 தண்ணி ஊற்றினா போதும். இதுவே நீங்கள் 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி போட்டு செய்கிறீங்கன்னா 2லேருந்து 2.25 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அரிசி நல்லா வேகும். நம்ம தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போது 3 கிலோ சிக்கன் போட போகிறோம். இப்போது சிக்கன் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சோடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாம். நம்ம அரிசி வந்து 3 கிலோ பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். அது போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
மூடி போட்டு மூடிக்கலாம் தண்ணி சுண்டுற வரைக்கும். தண்ணி நல்லா சுண்டிச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். நம்ம தோசைக்கல் வச்சு தான் தம் போட போகிறோம். தோசைக்கல் ஒன்று வச்சுக்கலாம், அது மாதிரி டபரா வச்சுக்கலாம். நம்ம டபராக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதை எடுத்து மேலே வச்சுக்கிறேன். ஃபயர் நல்லா ஸ்லோவாக வச்சுங்க. நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸ்லோவாக வச்சுக்கலாம். தம் வந்து கரெக்டாக 20 நிமிஷம் வச்சா போதும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பிரியாணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடி எதுவும் பிடிக்கல. சாப்பாடுலாம் நல்லா வெந்துருக்கு. சிக்கன் காமிக்கிறேன். சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. பொன்னி அரிசி சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.